தொடர்ந்து பேசலாம். திரு வில்சன் எப்படி பார்க்கலாம் இந்த முதல் விஷயம், நான் யார் பேசும்போதும் குறுக்கிடல, நான் பேசும்போது யாரும் குறுக்கிட. நீங்கள் வழக்கமாக சொல்லிடுங்க. அது சொல்லிடுறேன். ஆனால் தேவையை கருதி ஏன்னா குறிப்பிடுவாங்க. இல்லை தேவையை கருதி குறிக்கணும். அது நீங்கள் குறுக்கிடல வேற விஷயம். பேசவே விட மாட்டாங்கன்றதுக்காக சொல்லிடுறேன். முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுங்கள். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இப்போது கொஞ்ச நேரம் எனக்கு என்ன மறந்துச்சுன்னா, இப்போ இந்த டிபேட் வந்து 2024 ஏப்ரல் மாதம் நடக்கிற மாதிரி ஞாபகம் வருது. ஏன் அப்படி ஒரு ஞாபகம்? நாடாளுமன்ற தேர்தல் இது, பிஜேபி கூட நடக்கிற தேர்தல், அதனால் பிஜேபியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு திமுக நரேட்டிவை செட் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா? அது நாடாளுமன்ற தேர்தல் சொல்லிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல், இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நடக்கிற இது எடப்பாடியா ஸ்டாலினான்றது, ஸ்டாலின் கொடுத்த அவர்கள் சகோதரி கனிமொழி அவர்கள் போட்டு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி தான் இன்னைக்கு பேச்சு. ஃபைன், தொடருங்க. தமிழ்நாட்டில் 5 வருஷ திமுக திராவிட மாடல் விடியா ஆட்சியின் ப்ராகரஸ் ரிப்போர்ட் என்ன, இதுதான் இன்னைக்கு களத்தில். அவ்வளோதான், அதை முக்கியமாக பேசணும். அதற்கு முன்னாடி 4 வருஷம் 2 மாதம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன, இதுதான் இன்னைக்கு பேச. அதுதான் மெசேஜ். இன்னைக்கு என்னன்னா, இப்போ 5000 பற்றி பேச்சு. 5000ன்றது வந்து இப்போ இன்னைக்கு வந்து என்னென்னா, ஓரளவுக்கு தேர்தல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு தமிழ்நாடில். இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி பணம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரெண்டு, அதாவது ஒரு வாக்குறுதி, தேர்தலில் எங்களை வாக்கு போட்டிங்கன்னா, ஓட்டு போட்டிங்கன்னா இதெல்லாம் செய்து கொடுப்போம் அப்படின்றது பொருட்கள் மாதிரி பணமும் ஆயிடுச்சு. இப்போது கலைஞர் கொண்டு வந்த இலவச வண்ண தொலைக்காட்சிக்கு பிறகு பொருட்களை மாறி அதற்கு பிறகு என்ன பணமும் வந்துருச்சு எல்லா இடத்துலையும். முதல்ல மத்திய பிரதேசில் போன 2023 மார்ச்சில் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் செப்டம்பர்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லா இடத்துலையும். இப்போ என்ன ட்ரெண்டுனா, அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணத்தை போட்டுருவாங்க. அது நம்ம பார்த்தோம். இப்போ பீகாரில் நடந்தது பார்த்தோம். பீகாரில் வந்து நடந்தது பார்த்தோம். அது வந்து எந்த கட்சினாலும் செய்யக்கூடிய இயற்கையாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5000 ரூபாய் கொடுக்கறது சந்தோஷம். அதை பெண்கள் பெற்றுக்கினாங்களா, அது சந்தோஷம், அவங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதற்குரிய காரணங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அரசியல் காரணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரீசனாக சொல்லணும். இப்போ பீகாரில் சொன்னாங்க, என்ன சொன்னார்னா, நிதிஷ்குமார் 1 லட்சம் ரூபாய் நான் அவங்களுக்கு கடன் கொடுக்க போகிறோம், அதற்கு மானியத்தோடு உடைய கடன் கொடுக்க போகிறோம், அதுக்கு அட்வான்ஸாக 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லி போட்டார். அது நம்புற மாதிரி இருந்துச்சு. ரைட், திருப்பி கட்டினா ஒன்று, திருப்பி கட்டலனாலும் ஒன்று அப்படின்னு. ஆமாம், அப்படி சொல்லிட்டார். நம்புற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க 2 விஷயங்கள். ஒன்று, உரிமை தொகை, அது தகுதி தொகையாக கேச்சு. 1 கோடி பேருக்கு கொடுக்கல, 1,31,00,000 பேருக்கு இப்போ கொடுக்குறோம். 2023 செப்டம்பரில் 27 மாதம் கழித்து 1,06,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மேல்முறையீடுன்னு சொல்லி வாங்கின பிறகு அதில் ஒரு 7 லட்சம் பேரை சேர்த்தாங்க. 1,14,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ 5 மாதத்துக்கு வந்து முன்னாடி கொடுத்து இப்போ வந்து ஒரு 17 லட்சம் பேர் சேர்த்தாங்க. 1,30,00,000. அதில் வந்து 28,000 வாங்கலை, 1,06,00,000 பேர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17 லட்சம் பேர் 5 மாதம் தான் வாங்கியிருக்காங்க. 5,000 தான் வாங்கியிருக்காங்க 5 வருஷத்தில். அது அது அந்த அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மாதம் அட்வான்ஸாக போட்டாச்சு. மார்ச் ஏப்ரலுக்குரிய அட்வான்ஸாக போட்டாச்சு. இதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் 2,000 ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு பணம் அப்படின்னு போட்டாங்க. இப்போ இந்த 2த்துக்கும் லெஜிட்டிமேட் ரீசன் என்னங்குது? இப்போது 2,000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு பணம் போடுறது போன்ற 4 வருடங்களாக திமுக ஆட்சியில் நம்ம வந்து குல்மார்க்கில் இருந்தோமா இல்லை குழுமணலில் இருந்தோமா? சுட்டெரிஞ்சு சூரியன் வந்து சுட்டெரிச்சுது எல்லா விதத்துலேயும். அது மேலேருந்தும் சரி, ஆல்ரேட்லேருந்தும் சரி, சூரியன் சுட்டெரிச்சுது கோடையில். அப்போது கொடுக்கப்படலை, இப்போ கொடுக்குறாங்க. சரி, இது வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரீசனாக டக்குன்னு எடுக்க முடியாது. இன்னொன்று, 1,31,00,000 வெயில்ல வந்து நீங்க வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் அல்லவா? ஆமா, 1,31,00,000 பெண்கள் கொடுத்த வந்தா போதும். மீதி 1 கோடி ரேஷன் கார்டு இருக்குது பாருங்க, அந்த பெண்களுக்கு கோடை கிடையாது. அவங்க மேல சூரியன் அடிக்காது, அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? இப்போ பொங்கல் பரிசு தொகைன்னா இவங்களும் கொடுத்தாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. அது சந்தோஷம். எதுனா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் கார்டு உள்ள அரிசி வாங்குற, உணவுப் பொருட்களை வாங்குற அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க. இதில் 1 கோடி பேருக்கு வரல தகுதி தொகை. இப்போ இந்த கோடை விடுமுறை தொகை அந்த 1 கோடி பேருக்கு வரல. சரி, உங்கள் வியூகம், உங்களுடைய விமர்சனம், குற்றச்சாட்டு எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும். அது உண்மையா பொய்யா என்பதும் வேறு ஒரு விவாதம். இது ஒரு வியூகமாக கையில் எடுத்துக்கிறது தான் கேள்வி. கரெக்ட். அந்த வியூகம் சக்ஸஸ் ஆகுமான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை
1,31,00,000 பேர் ஆதரவு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த 1,31,00,000 பேரில் நடுநிலையாளர்களும் இருப்பாங்க, அதிமுக காரங்க இருப்பாங்க, பிஜேபி காரங்களும் இருப்பாங்க, தமிழக வெற்றி கழகமும் இருக்கும், நாம் தமிழர் இருப்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சியும், தமிழ் மாநில காசு எல்லா கட்சியும் இருக்கும். அதில் எத்தனை ஓட்டு மாறும்னு தெரியாது. இயற்கையாக ஒரு விஷயம் என்னென்னா, ஆதரவு ஓட்டுக்கள் ஆளுங்கட்சிக்கு அதிகமாக வர்றதுக்கு வர எதிர்ப்பு ஓட்டுக்கள் ஸ்திரமாக வரும், கரெக்டாக போயிடும். ஆதரவு ஓட்டுகள் இயற்கையாக மனித மனம் வந்து ஆதரித்து ஓட்டு போடுறது பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் நீண்ட நெடிய அனுமதி சொந்தக்காரர் வில்சன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்படியான அதிரடி அறிவிப்புகள் தேர்தல் நெருக்கத்தில் நடைபெற்றுதான் கேட்குறேன். சட்டமன்ற தேர்தல் 2020 ஆமாம், இப்படியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதா? அதுதான் 1,500 ரூபாய் ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை வந்தோடனே ஒரு அவர் கழிச்சு திமுக தேர்தல் அறிக்கை வருது. அதில் வந்து உணவுப் பொருள் பெறும் அத்தனை பேருக்கும் 128 பக்க தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்துருந்தது. 128வது பக்கத்தில் வந்து உணவுப் பொருட்கள் பெறும் ரேஷன் கார்டில் அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போவும் என்னன்னா, இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த லெஜிட்டிமேட் ரீசன் வந்து தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதிகள் இது நம்ம வங்கி கணக்கில் வரவே வச்சுட்டாங்களே. இது வந்து அதுதான் இப்போ நான் சொல்ல நடைபெறவில்லை, அதுதான் சொல்ல வரேன் சார். முதல் விஷயம் என்னன்னா, கோடை விடுமுறை கால சிறப்பு பணம்னு கொடுத்தாங்க. அது ஒரு சாராருக்கு கொடுக்கல, ஒரு சாராருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று, அவங்க மேலே சூரிய இது அடிக்காது கதிர்கள். ரெண்டாவது விஷயம், 2 மாதம் முன்னாடி போட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த 2 மாதம் முன்னாடி போட்டதுக்கு அடிப்படை சட்டமாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்கோயிங் ப்ராசஸ், ஆன்கோயிங் திட்டம் எதையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் தடுத்து நிறுத்த முடியாது, ஜனாதிபதியும் தடுத்து நிறுத்த முடியாது, யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. வருஷ கணக்கில் போட்டுட்டு இருக்கிற பணத்தை வந்து யாருமே திட்டத்தை, குறிப்பிட்ட திட்டத்தை அல்ல, இனி இலவசங்களை தடுத்து விடுவார்களோ அப்படின்னு நோக்கத்தில் வந்து தந்து விட்டார் சுமன். 1000 இலவசங்களை தடுப்பாங்க நீதிமன்றம் சொல்லும். எதுனா புது ஸ்கீம், எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை தடுக்க முடியும்னா அப்போ நீங்கள் சொல்கிற உண்மையாக காரணம் அதான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அதையும் கொடுத்துட்றீங்களா 2 மாதம் அட்வான்ஸாக? தமிழ் புதவன் திட்டம் அதுவும் அட்வான்ஸாக கொடுத்துட்றீங்களா? சொல்லுங்கள். முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, முதிர்கன்னிகள் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, 18 நலவாரியங்களை கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகள், அப்புறம் திருமண உதவித்தொகை நலவாரியங்களில் இந்த 2 மாதத்தில் திருமணம் நடந்தால் அந்த உதவித்தொகை கொடுக்க முடியாது. இப்போ இது எல்லாம் இப்போ அட்வான்ஸாக கொடுத்துருவீங்களா 2 மாதத்துக்கு? சொல்லுங்கள். இப்போ சட்டப்பிரகாரம் நிறுத்தணும்னா, எக்ஸிஸ்டிங் ப்ராக்ரஸில் இருக்கிற திட்டங்கள் நிறுத்தணும்னா இதெல்லாம் கூட தானே நிற்கும். செலக்டிவாக நிறுத்துவாங்களா? அப்போது இது வந்து ஒரு கற்பனை அப்படின்ட்டு தெரியுது. ரெண்டாவது, இதுக்கு இன்னொரு கற்பனை சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போது மோடிஜி 3ஆவது தடவையாக ஆட்சிக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு. இதை விட அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தலையே திமுக அரசாங்கம். 2024 மார்ச்லேயும் 1000 ரூபாய் போட்டாங்க, ஏப்ரல்லையும் 1000 ரூபாய் போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு தேர்தலில் 40 சீட்டும் ஜெயிச்சாங்க, பாண்டிச்சேரி உட்பட. கரெக்டா? அப்போ தடுத்து நிறுத்தல. அப்போது அந்த காரணன்றது நீங்கள் பிஜேபி மேலே வெறும் பழி சுமத்துற காரணம் தான் ஒழிய நடைமுறைக்கு அது யதார்த்தம். ஆனால் இதை எதிர்ப்பதற்கு அல்லது இதை எதிர்கொள்வதற்கு என்ன வியூகம் இருக்குன்னு தான் நம்ம தலைப்பு. இப்போ நீங்கள் சொல்லி முடியும். இதெல்லாம் வந்து நம்ம விவாதம் தான். அது நம்ம தாய்மார்கள் மத்தியில், சகோதரிகள் மத்தியில் இந்த விஷயம்லாம் எடுப்படாது. நீங்கள் நம்ம சொல்கிற காரணம் எங்களுக்கு 5000 ரூபா வந்துச்சு, எங்களுக்கு சந்தோஷம், இதுதான் எடுப்படும். இப்போ நம்ம சொல்றது வந்து நம்ம இந்த டிவி பார்க்குறவங்களுக்கு விவாதத்துக்காக யதார்த்தத்தை சொல்கிறோம். இதை எதிர்கொள்வதற்கு என்ன வியூகம் பெண்கள் மத்தியில் போவாதுன்றது. ஆனால் பெண்கள் மத்தியில் இது வந்து ஓட்டா பிரதிபலிக்குமான்றது தான் நான் கேள்வி. என்னன்னா, நீங்கள் பீகாரை ஒப்பிட்டீங்க. பீகார் நம்மளோட வளர்ந்த மாநிலம் கிடையாது. அடுத்தது அவங்க கல்வி அறிவினாலும் சரி, பொருளாதார நிலைமையினாலும் சரி, விழிப்புணர்வுலனாலும் சரி, பகுத்தறிவுலனாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்மளை விட கொஞ்சம் பின்தங்கியதுன்னு தெரியும். யதார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10,000மே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசமான வாய்ப்பு. அதில் ஓரளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் உதாரணம் இருக்குது. முதல் முறையா சொல்லி முடிச்சிடறேன். முதல் முறையா இது இலவசங்களை அறிமுகப்படுத்துகிற கலைஞர் அவர்கள் 2006 இந்த மாதிரி செலக்டட் கிடையாது. அத்தனை பேருக்கு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து நடுத்தர வர்க்க வீட்டில் கூட வண்ண தொலைக்காட்சி இருக்குது, கஷ்டம், அன்னைக்கு கஷ்டம். அந்த நேரத்தில் கலைஞர் கொடுத்தார். 2006லேருந்து 2011 வரைக்கும் தொடர்ந்து கொடுத்தார்.
எல்லா இடத்துலையும். அதுவும் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்குறது, டிவி காசை கொடுக்குறது ஈஸி, டிவியை கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம். அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாரு. 2011 தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் இதுக்கு சந்தோஷப்படுவாங்க, வாழ்த்துவாங்க. ஆனால் மற்ற ஆஸ்பெக்டை பார்ப்பாங்க, ஓட்டா மாறுறதுக்கு. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், இப்போ மார்ச்லேயும் ஏப்ரல்லையும் இதில் நிறைய கஷ்டப்படுற மக்கள் வாங்குகிற காசில் 1,31,00,000 பாதி பேர் வந்து கஷ்டப்படுற மக்கள். அவங்கள போய் சேர்றது சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வருஷம் மாதம் 1000 ரூபா வருதுல்ல, அதை வச்சு அவங்க ஒரு கேஸ் வாங்குவாங்க, ஒரு தண்டல் கட்டுவாங்க, ஏதோ ஒன்றுத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அத்தியாவசிய செலவுக்கு பண்ணுவாங்கள்ல. இப்போ மார்ச்சில் அவங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி நீங்கள் 13ஆம் தேதி 15ஆம் தேதி கிறிஸ்டோபர் போய் கேட்டால் பாராட்டுவாங்க அரசாங்கத்தை. 5000 ரூபா போட்டார் மகராசன் அப்படின்வாங்க. அடுத்த 15ஆம் தேதி இதே கிறிஸ்டோபர் போய் கேளுங்க, அம்மா வங்கியில் ஏதாவது இருந்துச்சு ஏங்க அடுத்த மாதம் இருக்குன்னு, அடுத்த மாதம் 15 இல்லை, நீங்கள் கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, சார் யார் சார் போன மாதம் 5000 ரூபா கொடுக்க சொன்னது அவரை, இப்போ எங்கள் காசு இல்லையா, நான் என்ன பண்ணுறது கேட்பாங்களா இல்லையா? அப்போ சொல்லுங்க, அது எந்த அளவுக்கு பலவீனமா மாறும் இந்த அரசாங்கத்திற்கு. அதுதான் சொல்றேன். நல்லது, சுருக்குமா இல்ல சார் வந்து இது 2024 தேர்தல் இல்ல 26 சட்டமன்ற தேர்தல்னு சொல்றாரு. அதாவது சந்தேகம் இருக்கா? அத சந்தேகம் இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல ஆமா சொல்றேன், ஏன்னு கேளுங்க. தலைப்புல எடப்பாடி பழனிசாமி இல்ல, அங்க வந்து அமித்ஷா என்ன வியூகத்தை வகுக்க போகிறாருன்னா இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் வெளியில பிரதிபலிக்குது. இன்றைய கூட்டம் மட்டும் கிடையாது, இது பொதுவான உளவியல். இங்கே போட்டியிடுகிற கட்சி உளவியலா அதனால இவ்வளவு நேரம் வியூகத்தை பத்தி பேசல, டிஃபெண்ட் பண்ணியே பேசுறாரு. இந்த 5000 ரூபா போனதுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு புலம்புறாப்ளே தவிர இப்ப என்ன பேசணும்னா சுமன் அறிவுபூர்வமா பேசுவார்ல. தலைப்பை படிங்க. காரைக்காலில முகாம் விட்டு மத்திய சொல்லிட்டேன். காரைக்கால் நாராயணசாமி பற்றி பேசுங்க, நான் சொல்லிட்டேன். ரங்கசாமி பற்றி பேசுங்க. நீங்க எங்க இங்க பேசுறீங்க? நான் சொல்லிட்டேன். நல்ல பேசணும். நீங்க காரைக்கால் வியூகத்தை பேசுங்க. நல்லது. பொன் வில்சன், மக்களோட தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை கருத்து. மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து யூகிச்சு சமமாக தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த 3 விதத்துலேயும் வந்து எதிர்த்தரப்பு பிரதான கட்சி வந்து திமுக கூட்டணிக்கு எதிர்த்தரப்புனா அது அதிமுக கூட்டணி தான் அப்படின்றது உண்மை. அப்போ என்னென்னா அந்த அதிமுக கூட்டணியில் 15 வருடம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, தேசிய அளவில் 10 வருடம் காங்கிரஸை எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவிற்கு அவர்களை இறக்கி வைத்த கட்சி. இந்த முறை தான் ஏதோ தப்பித்தவரை வந்துட்டாங்க 99%. அப்போ அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள கட்சி, அவர்களும் சில வியூகங்கள் வகுப்பாங்க இந்த கூட்டணியில் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த 3 விஷயம் பிரச்சாரத்தை கூடுதல் வாக்குறுதிகள் பெர்ஃபார்ம். இப்போ இந்த 3 விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீவிர பிரச்சாரமும் இருக்கணும், கூடுதல் வாக்குறுதியும் இருக்கும், திமுக எதிர்ப்பும் இருக்கும். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா கணிசமாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓரளவுக்கு. இந்த 3 விதத்தில் எக்ஸில். ஆனால் வலையொலியில் பார்க்கும்போது தீவிர பிரச்சாரம் என்பது 44, தீவிர பிரச்சாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கூடுதல் வாக்குறுதிகளை விட பிரச்சாரம் பெர்ஃபார்ம் பண்ணல. இல்லை, நான் 2யும் சேர்த்து 200K வச்சிடுறேன். அப்படி வச்சா கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே above 50 above 60 வர மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அதுக்காக என்னென்னா கன்சிடர் பண்ணுறாங்க மக்கள். இது எந்த அளவுக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்றது நமக்கு தெரியாது, அப்போ எந்த அளவுக்கும் தெரியாது, எந்த சாயலில் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. இருந்தாலும் நம்ம இது எப்படின்னா இந்த 3மே வந்து ஒரு நடுநிலையோட இருக்கிற சாய்ஸ், எல்லாருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடிய சாய்ஸ். அப்போ அந்த சாய்ஸும் போது இந்த 3 விதத்திலையும் திமுக கூட்டணியை முறியடிக்க முயற்சி செய்வார்கள். அந்த ஆற்றல் வல்லமை இந்த அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது அப்படின்றது தான். அப்போது அமித்ஷாவின் வருகையில் இந்த வியூகங்களும் இருக்கும் அப்படின்றது. திமுகவும் இதுக்கு சரிசமமாக போட்டி போடும், இல்லை நம்ம சொல்லலை. ஆனால் இந்த 2ம் தான் பைப்போலார் ஹாட் கண்டெண்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது தான். நம்ம சோமு அவர் சொன்னதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த பணமாக நீங்கள் கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் பொதுவாக ஒரு அவசியம் இல்லாத கொடுக்கறது வந்து பொருளாதாரத்தை சீர்குலையும், ஒரு நாட்டின் வளர்ச்சியை வந்து சீர்குலையும்ன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இல்லாமல் கொடுக்கறது அப்படின்னு அவசியம் இல்லாமல் கொடுக்கிற விஷயம். அதுதான் தேவையானவர்களுக்கு எப்படி அதை எப்படி டீகோட் பண்றீங்க? இல்ல, தேவையான இல்லாமல் கொடுக்கறாங்க அப்படினா என்ன சொல்றீங்க? இப்போ எப்படின்னா இப்போ சொன்னாரு ஒரு டைம் வாட்டமே ஒரு வெள்ள நிவாரணம், வெள்ளம், பேரழிவு, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தடவையாக கொடுக்கறது. அது அப்படி இல்லைன்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் சம்பாதிக்க வழி இல்லை,
உங்களுக்கு வாழ்வாதாரம் பெருசாக இருக்காது அப்படின்றது. அப்புறம் வந்து ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி அதுவும் தற்காலிகமாக அப்படின்றது ரொம்ப உண்மைதான். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ரகசியமாக வச்சு கொடுத்தீங்கல்ல, இப்போ 5000 ரூபா ரகசியமாக வச்சு கொடுத்தாரு, அது தேர்தல் வியூகம், எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணோம். ஆனால் யாருக்கு ரகசியமாக வச்சாங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கினாங்க, செவிலியர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கினாங்க, கல்வி கடன் மாணவர்களுக்கு ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கினாங்க, விவசாய கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கினாங்க. அதே போல் பங்களிப்பில்லாத பழைய பென்ஷன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கும் இது தெரியாது. இப்போ இவங்க போட்டது இப்போ இந்த மாதிரி செக்டார் ஆஃப் பீப்புள் தெரியாதுன்னா தெரியுது போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி செக்டார் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3000 4000 வித்தியாசம், அவ்வளோதான். 18,500 சம்பளம், இப்போ 14,000 ரூபாய் என்னமோ வரும், ஒரு 4000 3000 வித்தியாசம் தான். மொத்தமே 13 கோடி வித்தியாசத்தில் தான் வரும் அந்த 2000 பேருக்கு. அந்த 13 கோடி கொடுக்க முடியல தான் 13 நாள் கழித்து அவங்கள அடித்து விரட்டணும். அப்போது இது பாருங்கள். அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு 11 12க்கு லேப்டாப் கொடுப்பேன் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தது. பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அதிமுக பள்ளி மாணவர்களுக்கு தான் கொடுத்துச்சு. நாங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுப்போம், கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுப்போம்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு 400 கோடி தான் தேவை. 4 வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் 6500 கோடி இப்போ கொடுத்து அட்வான்ஸாக 2 மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின் போது இது இந்த மாதிரி முரண்பாடுகள் நெருடல்கள் வருது இல்லையா. ஆனால் இது என்னென்னா தேர்தல் அவசியம் ஏற்படுது எல்லா கட்சிக்கும். இந்த கட்சி திமுகன்னு சொல்ல, அந்த அவசியத்தை கொண்டு வந்து எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இது ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் சோமு சொன்னதில் ஒரு ஆறுதல், இன்றைக்கு மக்கள் அதை வெறும் பணமாகத்தான் பார்ப்பாங்க ஒழிய அதை வாக்காக பார்க்க மாட்டாருன்னு சொன்னாங்க. நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் மிக சரியாக